ஆரி ஒர்க்ல என்ன மாதிரியான கிளாத் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கா? அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஆஃப்லைன் கிளாஸ்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் ட்ரை பண்றதுக்கு நான் ஃபுல் வாயில் கிளாத் வந்து கொடுப்பேன். இது காட்டன் பேஸ்ன்றதுனால கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒர்க் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த ஃபுல் வாயில் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க ஒர்க் எல்லாம் போட போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்க் கிளாத் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். சில்க் கிளாத்ல வந்து டபுள் ஷேடும் இருக்கு, ஒரு சைடு வந்து லைட்டாவும் இன்னொரு சைடு வந்து டார்க்காவும் இருக்கு. சில்க் கிளாத் எல்லாமே இருக்கு. ஒரு சில ஷாப்ல ஆரி ஒர்க் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலே சில்க் கிளாத் இந்த மாதிரி கொடுப்பாங்க. கிளாத் வந்து நல்லா திக்கா இருக்கணும். இந்த மாதிரி இருக்குல்ல, இப்படி இருந்தாதான் உங்களுக்கு எவ்வளோ ஹெவியா ஒர்க் போட்டாலும் அந்த அளவுக்கு ஹோல்லாம் அதிகமாகாது. நூல்லாம் தனியா மேல தூக்கிட்டு வர மாதிரி உங்களுக்கு இருக்காது. இப்ப நான் குத்தி எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, பாருங்க. கிளாத் வந்து ஸ்டிஃபா இருக்கிறதுனால ஒர்க் எல்லாம் போடுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதிகமா ஹோல் கூட உங்களுக்கு தெரியாது குத்தி எடுக்கும் போது. ஸோ சில்க் கிளாத் வாங்கும் போது நல்லா திக்கா இருக்கணும். அதே மாதிரி என்ன கலர்ல உங்களுக்கு ஷேட் வேணுமோ அந்த கலர்ல வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரி ஒர்க் கத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டிப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.